ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 10,000ல் நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணேன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், என்னோடய ஹஸ்பண்ட் சேலரி 45,000, 35,000 சேவிங் பண்ணேன்னு. சேவிங் டிப்ஸ் பார்க்கணுன்னா அந்த வீடியோ நான் ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 10,000ல் நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணேன்ற டிப்ஸ் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று ஃபிக்ஸடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராசரி. மளிகை சாமானுக்கு நான் மாதத்துக்கு 1000 ரூபா தான் என்னோடய பட்ஜெட். நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மளிகை சாமான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 2000ல் எப்படி கிராசரி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். க்ராசரிஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நான் யூஸ் பண்ணுறது ரேஷன் ஐட்டம் தான். ரேஷனில் கொடுக்குற அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். நாங்கள் 2 பேருன்றதால எங்களுக்கு 16 கிலோ அளவுக்கு அரிசி கிடைக்கும். அது நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி வாங்கிப்பேன். 8 கிலோ அளவுக்கு அரிசியும் 8 கிலோ அளவுக்கு கோதுமையும் வாங்கிப்பேன். எண்ணெய், பருப்பு, சர்க்கரை எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி, எண்ணெய், உளுத்தம்பருப்பு இதை நான் ஊரில் இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். அரிசி பார்த்திங்கன்னா என்னோடய பட்ஜெட் 1200 ரூபா. 25 கிலோ அரிசி வாங்கினா எனக்கு மினிமம் 4 to 5 மந்த் ஆச்சு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயும் பருப்பும் இதை நாங்கள் ரைஸ் மில்லிலேருந்து தான் வாங்குவோம். அரிசி கூடவே சேர்த்து பருப்பையும் வாங்கிடுவேன். அதுக்கு என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1000 ரூபா. நெக்ஸ்ட்டு கேஸு நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குவோன்றதால 500 ரூபா போட்டிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் காய்கறி மண்டியில் வேலை பார்க்குறதால காய்கறிக்கான செலவு எங்களுக்கு அதிகமாக வராது. வெங்காயம், பூண்டு, கீரை வகை அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். அதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 500 ரூபா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எனக்கு 250 ரூபா ஆகும் ஒரு வாரத்துக்கு. 4 வாரத்துக்கு 1000 ரூபா. பால் நாங்கள் இங்கே நந்தினி பால் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட விலை பார்த்திங்கன்னா 25 ரூபா. 25 ரூபா × 30 எங்களுக்கு 750 ரூபா ஆகும். நான் கூட இதில் தயிர்லாம் வாங்குவேன், அதனால் 800 ரூபா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர். நாங்கள் குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கேன் 40 ரூபா. எனக்கு மினிமம் ஒரு 5 கேன் ஆகும், அதனால் 200 ரூபா போட்டிருக்கேன். ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 700 ரூபா. நாங்கள் 350 ரூபா பேக் தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்கட். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 ரூபா. இபி பெங்களூரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இபி பில் வராது, ஏன்னா இங்கே 200 வாட் ஃப்ரீன்றதால. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. இவ்வளோ தான் என்னோடய ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ். இதில் எனக்கு நிறைய அமௌண்ட் மீறும். நான் சொன்ன மாதிரி இபி ஒரு டைம் வராது, இல்லைன்னா எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்காது. அந்த மாதிரி அமௌண்ட் நான் எடுத்து சேவ் பண்ணிவிடுவேன். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம் வாங்க. வேரியபிள் எக்ஸ்பென்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 ரூபா. என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய வீட்டுக்கும் அவர் வேலை செய்கிற இடத்துக்கும் கிட்டன்றதால அதுக்கான செலவில்லை இது. நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் இல்லை ஷாப்பிங் போகிறோன்னா போயிட்டு வர ஆட்டோ சார்ஜ் இல்லை மெட்ரோ சார்ஜ், அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட். ஒரு நாள் உடம்பு முடியல, வெளியே சாப்பாடு வாங்குறோன்னா அதுக்கான பட்ஜெட் இது. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்டிங், எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. இது மாதம் யூஸ் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெஸ்டிவல். இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 ரூபா. திடீர்னு எதனா ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் யூஸ் ஆகும். அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பென்ஸ். மாதத்தில் எனக்கு 1500 ரூபாலேருந்து 2000 வரைக்கும் மீறும். அது பார்த்திங்கன்னா நான் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருவேன். எல்லா மாதமும் காசு மீறும்னு சொல்ல முடியாது, அதனால் ஷேர்ஸ் வாங்கிடுவேன். உங்களுக்கு எல்லா மாதமும் ஃபிக்ஸாக காசு ஆர்டி கூட போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 30,000 இல்லாமல் சிட்டியில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. உங்களோட சேலரி 25,000லேருந்து 30,000 இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். 50, 30, 20 ரூல். உங்களோட 50% பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 30% உங்களோட வாண்ட்ஸ், உங்களோட சந்தோஷத்துக்காக. மீதி 20% பார்த்திங்கன்னா சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். உங்களோட சேலரி ஒரு 30,000க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 70% நீட்ஸ்க்கு, 10% வாண்ட்ஸ்க்கு, மீதி 20% சேவிங்க்குன்னு.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.